வணக்கம், திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டாடா ஸ்டீல் 4th கேனில் வந்து ஒரு சில நண்பர்கள் டவுட் கேட்டிருக்காங்க. சார் புரியல, எனக்கு எப்படி என்ன தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக விவரமாக பார்ப்போம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட வந்து டாடா ஸ்டீல் 4th கேன் ஸ்டடி தான். ஆனால் டார்கெட் அச்சீவாக இருக்குது. நம்ம இந்த ட்ரேட் எடுத்துருக்க முடியாது, ரூல்ஸ் இல்லை. ஓகேங்களா, இது ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு இதில் ட்ரேட் கிடையாது. ரீசன் என்னென்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக வருது. ஆல்ரெடி சொல்லியிருக்கு, நமக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக வருது. கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸ் நமக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆகும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒருவேளை நம்ம இந்த ட்ரேடில் நம்ம பை சைட் எடுத்துருந்தோம் அப்படின்னா மேலே போயிடுச்சு, டார்கெட் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனல் வந்து முற்றிலும் யதார்த்தமாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் 90% வந்து மேக்ஸிமம் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் என்னுடைய சுயமாக என்னுடைய பர்சனலில் நான் என்னென்ன பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அதில் நீங்களும் அதில் மாட்டிக்கக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ புரிஞ்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, இதில் பை சைடு ஆச்சு, நம்ம ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு கணக்கு காமிச்சிருக்கலாம். ஆனால் இது வந்து ப்ராஃபிட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ட்ரேடே கிடையாது இன்றைக்கி. ஆக்சுவலாக புரிஞ்சுங்க, ட்ரேடே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கேனல் சைஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த 400 300 ரேஞ்ச் இருக்கு சொல்ல 4 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோம். இப்போ இந்த 600 to 700 வந்ததுனால நம்ம என்ன பண்ணோம், 6 பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் கேனல் சைஸ் வந்து 6 பாயிண்ட்ஸ் பண்ணோம். இந்த 4th கேனல் சைஸ் வந்து 6 பாயிண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கேண்டில், 3rd, 4th, 5 minutes. ஓகே, டைம் ஃப்ரேம் வந்து 5 நிமிஷம் 4th கேனில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பை சைடு போயிட்டுருக்குது. ஆனால் நமக்கு ட்ரேட் கிடையாது இன்றைக்கி. நோ ட்ரேட். ஆல்ரெடி என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், இன்றைக்கி நோ ட்ரேட் அப்படின்னு இருக்கேன். ரீசன் என்னென்னா, கேனல் சைஸ் வந்து இன்றைக்கி 8 பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ் கிட்டே வந்திருக்கு. 8.80 9 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம 9 பாயிண்ட் நம்மளால் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து 900 800 ருபீஸ் இல்லை 1000 ருபீஸில் இருந்ததுன்னா ஓகே, நம்ம 9 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது டாடா ஸ்டீல் பொறுத்தவரை 600 to 700 ரேஞ்சில் ஓடிட்டு இருக்குது. நமக்கு வந்து 6 பாயிண்ட்டே வந்து ரொம்ப பெரிய எஸ்எல் தான். இருந்தாலும் பரவாயில்ல, 6 பாயிண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம 6 பாயிண்ட்டுக்கு மாடிஃபை பண்ணிட்டோம். அதாவது இந்த வருஷம் 2021 நம்ம 6 பாயிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி 4 பாயிண்ட்ஸ் இருந்தது. இப்போது கன்ஃபியூஸ்லாம் ஓரளவு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பழைய நம்பருக்கு வந்து கன்ஃபியூஸ் கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பை சைட் பண்ணியிருந்தால் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்றக்கும். இவ்வளோ தூரம் பை பண்ணியிருந்தால் ப்ராஃபிட் வந்துடுச்சு, ஓகே, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு இருந்தால் எவ்வளோ பெரிய லாஸ் ஆகிருக்கும். இது ரூல்ஸ் என்ன பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாதவங்க பார்த்துக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னொரு டைம் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் நான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஏன்னா இப்போ என்னுடைய ப்ரைமில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணுங்க சார், என்ன இன்னொரு டைம் கொஞ்சம் புரியாமல் சொல்லிடுங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஃப்ரேம் வந்து 5 minutes எடுத்துங்க. டைம் ஃப்ரேம் 5 minutes. 4வது கேண்டில், ஃபர்ஸ்ட், செகண்ட், 3rd, 4th 4வது கேண்டில் ஃபினிஷ் ஆகணும் கம்ப்ளீட். அது ஷேடோ, பாடி கீடி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகி முடிஞ்சிடணும். ஓகே, முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, அது பை சைடோ இல்லை சேல் சைடோ நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகே, கண்டிஷன் என்ன, இந்த கேனல் சைஸ் வந்து மினிமம் வந்து 2.5 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 6 இருக்கணும். இப்போ ப்ரெசென்ட் வந்து 6. ஒருவேளை ப்ரைஸ் கம்மியாகிடுச்சுன்னா நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அதனுடைய சைஸ். இப்போ வந்து 600 700, அதாவது மோஸ்ட்லி நியர்ஸ் 1% வச்சுக்கோங்களேன். 1%னா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், 0.90 அந்த மாதிரி இருக்கணும் இந்த கேனல் சைஸ். ஓகே, ஸோ 2.5 மினிமம் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 4 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து 6. அந்த 4 பாயிண்ட்ஸ் சொல்லி பழக்கமாகிடுச்சு. மேக்ஸிமம் இப்போ வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 6 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு பை சைடு ட்ரிகர் ஆச்சுன்னா பை சைடு சிங்கிள் குவான்டிட்டி எடுங்க. அதாவது நீங்கள் 100னா 100, 50னா 50, 1000னா 1000, லட்சம்னா லட்சம், எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ எடுங்க. ஓகேங்களா, உங்ககிட்ட பணம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுங்க. எடுத்ததுக்கப்புறமா மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா 1:1 ரேஷியோ பிரகாரம் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கீழே வர சொல்ல உங்களுடைய குவான்டிட்டியை 2 குவான்டிட்டி இந்த இடத்துல வந்து சேல் பண்ணுங்கள். மேலே பை ஆகிட்டு கீழே ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய 2 குவான்டிட்டி 200 குவான்டிட்டி சேல் பண்ணுங்கள். உங்களுடைய 1:1 ரிஸ்க் ரேஷியோவில் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஓகே, இல்லை இந்த பக்கமும் வந்துட்டு அகைன் உங்களுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா மொத்தம் 300 குவான்டிட்டியோட அது உங்களோட ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு இருக்கும். ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு மேலே ஒரு ட்ரேட், கீழே ஒரு ட்ரேட், 2 ட்ரேட் தான் அர்த்தம். 2 ட்ரேட்
ஆனால் 3 குவான்டிட்டி நமக்கு லாஸ் ஆயிருக்குது. ஓகே, ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா செகண்ட் டேக்கு வந்து குவான்டிட்டி சேம் 300லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. ஓகே, 300லேருந்து ஃபஸ்ட் குவான்டிட்டி, ஆப்போசிட் சைடில் 600 குவான்டிட்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இந்த 600 குவான்டிட்டி உங்களுக்கு பெருசாக தெரியும் கண்டிப்பாக. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் பிளான் பண்ணுறது என்னென்னா மொத்தமாக 1000 குவான்டிட்டி பண்ணுற அளவுக்கு என்ன